என்னன்றதை பார்த்துருப்போம். ப்ரீவியஸாக MT5னா என்ன, சி ட்ரேடர்னா என்ன, ட்ரேடிங்குடைய பேசிக் ரூல்ஸ் ஆப்ரேஷன் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அதில் பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்ஓசிஹெச் பார்த்துருப்போம். சிஹெச்ஓசிஹெச்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருப்போம்னா ஏஷியன் செஷன்ஸ் மாடல் ஃபார் நம்ம எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், எப்படி மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறோன்றது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக ஏஷியன் செஷன்ஸ் மாடல் பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமை பார்த்துட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸை உள்ளார கொண்டு வந்து எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லா பிஸ்னஸ்லேயும் ரிஸ்க் இருக்குது. ட்ரேடிங்கில் நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க் வந்து ஒர்த்தா இல்லையான்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்ஸாக ஆகுறீங்கன்னா ஒரு $32 மினிமம் நீங்கள் பே பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் வாங்குவீங்க. உங்களுக்கு வந்து மினிமம் வந்து $5,000 அக்கௌண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப். ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் மேக் பண்ணுறீங்க, அப்புறம் லூஸ் ஆகுது, ப்ராஃபிட் மேக் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரேடராக ஆகிட்டு இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்த கற்றுக்கணும், ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்கள் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகாமல் ப்ராஃபிட் லாஸ்ன்னு பிரேக் ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரேடர் ஆகிறதுக்கு மைண்ட் செட்டாக நீங்கள் செட் ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்ட் வேல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அது நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பிரேக் எவன் ரேஞ்சில் இருக்கும்போது அப்படி. ஏன் அப்படின்னா இந்த ஃபீல்டில் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர் மார்க்கெட்டில் ஃபெயில் தான் ஆகுறாங்க. அப்போ ஒரு கேபிட்டல் உங்களால் சர்வே பண்ண முடியுது, அந்த கேபிட்டல் உங்கள் கையை விட்டு போகிறதுக்கே கஷ்டமாகுதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்குள்ளார வந்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராப்ளம் கிராக் பண்ணுவீங்க. சம் பர்சன் பேஸ் 1 கிளியர் பண்ணுவாங்க, சம் பர்சன் பேஸ் 2 கிளியர் பண்ண வேண்டாம், சம் பேஸ் 2வும் கிளியர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வித்ரா பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வித்ரா மேக் பண்ணுறீங்க, செகண்ட் ஒன் வித்ரா மேக் பண்ணுறீங்க. அப்போ ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்குள்ளார வரும். இப்போ நம்ம ஒரு ப்ராஃபிட் எடுத்து கண்டினியூஸாக வித்ரா எடுத்தால் நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா? அப்படி கிடையாது. ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் நமக்கு ஒரு $5,000 அவன் கொடுக்குறான் அப்படின்னா, ஒரு $5,000 லைவாக நம்மளுக்கு கொடுக்குறான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக எந்த அளவுக்கு திங்க் பண்ணியிருப்பான். அப்போ எத்தனை பேர் லூஸ் ஆனாங்கன்னா, லாஸ் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவன் நமக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறான். அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம கிராக் பண்ணாலே நம்ம ஒரு நல்ல ட்ரேடர் தான். அப்போ கிராக் பண்ணனா நல்ல ட்ரேடர் இல்லையா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஒரு 10 ட்ரேட்ஸில் நீங்கள் யாருன்றது மார்க்கெட்டுக்கு ப்ரூஃப் பண்ணணும். மேபி 11th ட்ரேட் 1:10 15 கிடைச்சிதுன்னா. ஸோ லைவுக்கும் ஃபண்டட்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதையும் இது நீங்கள் மெர்ஜ் பண்ண வேணாம். இஃப் சப்போஸ் நீங்கள் நல்ல ட்ரேடராக இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு $100 நீங்கள் லைவ் அக்கௌண்ட்டில் வச்சு 100 ட்ரேட்ஸ் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ப்ளோ பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், கிளாரிட்டி கிடைச்சிடும். ஓகே, நம்ம இப்போ வந்து டாபிக் உள்ளார போகலாம். இப்போ 4 ஹவருடைய பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் அப்சைடில் இருக்குது. அப்சைடில் இருக்கும்போது இந்த ஏரியா பை பண்ண ஒர்த்தா இல்லையான்றது எப்படி செக் பண்ணணும்னா, ஆல்மோஸ்ட் இந்த 4 ஹவருடைய 50%குள்ளார வந்துச்சுனாலே நம்ம ப்ரோ ஏரியான்றது சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன். அது இல்லாமல் 4 ஹவருடைய அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக், அதாவது இந்த இடத்துல ஒரு நியூஸ் கேண்டில்ஸ் இவ்வளோ பெரிய ஹியூஜ் மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து தான் போயிருக்கு. மார்க்கெட் அந்த அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக்கை இப்போ மிட்டிகேட் பண்ணதுனால இது ஒரு பவர்ஃபுல் செட்டப். இது வந்து ரிஸ்க் எடுக்க ஒருத்தான ஏரியா. மேபி டெய்லியோட கரெக்ஷன் இருக்கிறதால கண்டினியூஷன் பேசஸில் செல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம EURUSD AUD ஏதாச்சும் 2 கரன்சிஸில் ட்ரேட் பண்ணும்போது ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஒர்த்தான ஏரியான்ற இல்லையான்றதை மட்டும்தான் இதில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ 4 ஹவரில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் ஜோனுக்கு மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணணும்னா 15 மினிட்ஸை ஸ்விட்ச் பண்ணணும். இப்போ நான் 15 மினிட்ஸை ஸ்விட்ச் பண்ணுறேன். இந்த ஏரியாவை நான் இதை டெலீட் பண்ணுறேன். 15 மினிட்ஸை ஸ்விட்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் 4 ஹவர் ஜோனை மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு 15 மினிட்ஸோட CHOCH கொடுத்துருக்கு. அப்போது 4 ஹவருடைய ஜோனுக்குள்ளார மார்க்கெட் இருக்கிறதால அது ஹை ப்ராபபிலிட்டி. அப்போ அதுக்குள்ளார இருக்கக்கூடிய சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், மார்க்கெட் இங்கேருந்து நான் மேலே போவேன்றது ஒரு இன்டிமேஷன் நமக்கு மார்க்கெட் கொடுக்கும்போது ஒர்த் டு டேக் ரிஸ்க், ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒர்த்தான ஏரியா. அதனால தான் நம்ம இந்த என்ட்ரிஸ் கொடுத்துருந்தோம். ஸ்டாப் லாஸ் பிலோ த ஜோனில் செட் பண்ணுறோம். டார்கெட்டை ஃபஸ்ட்டு டார்கெட் 1:3 செட் பண்ணுறோம்.
இஃப் சப்போஸ் இந்த 1:3 நமக்கு டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா நம்ம காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு மூவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டிபியை நம்ம எப்படி பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னா 4 ஹவருடைய ஹையஸ்ட் ஏரியா வரைக்கும், இந்த ஏரியா வரைக்கும் செகண்ட் டிபியை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அப்போ டெய்லியோட பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம், மைனர் டைம் ஃப்ரேமோடைய 15 மினிட்ஸோடைய கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். இந்த 2 கன்ஃபர்மேஷனையும் பார்த்து எடுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது லிட்டில் பிட் ரிஸ்க் தான். மேபி இந்த ஜோனை மிட்டிகேட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸோடைய பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் அப்சைட் கொடுத்ததுன்னா அது ஹை ப்ராபபிலிட்டி. அப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஹை ப்ராபபிலிட்டி இல்லையான்னா இந்த ஜோனுக்குள்ளார இருக்கிறதால ஹை ப்ராபபிலிட்டி. மேபி இந்த என்டையர் ஜோன் வந்து ஃபெயில்ட் ஆகுற வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி தெரியும். இது ஒரு 3 ஸ்டாப் லாஸ் இருக்கும். யூ ஆர் ரெடி டு அசப்ட். இந்த 3 ஸ்டாப் லாஸ் நீங்கள் ரெடி பண்ணீங்க, அசப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 4 ஹவரோட ஹையை வரைக்குமே நீங்கள் கேப்சர் பண்ணலாம். அப்போ மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸை நம்ம எப்படி கொண்டு வரணும்னா 4 ஹவர் பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் அப்சைட், மார்க்கெட் வந்து 4 ஹவருடைய ஜோனை மிட்டிகேட் பண்ணிருக்கு, அது இல்லாமல் அன்மிட்டிகேட்டட் ஜோன். ஸோ 15 மினிட்ஸை ஸ்விட்ச் பண்ணுறேன், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு, என்ட்ரி கொடுக்க போது மினிமம் டார்கெட் வந்து நம்ம 1:3 பிளான் பண்ணுறோம். 1:3 பிளான் பண்ணிச்சுன்னா நம்ம பிரேக் இவெண்ட்ல செட் பண்ண போகிறோம். நம்ம 1:3 வரைக்கும் தான் நமக்கு ரிஸ்க் எடுக்க போகிறோம். 1:3 கொடுத்ததுன்னா அது 1 மினிட் டைம் ஃப்ரேமாக இருக்கட்டும், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமாக இருக்கட்டும், 4 ஹவர் டைம் ஃப்ரேமாக இருக்கட்டும், நமக்கு 3% ப்ராஃபிட் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து எக்ஸிட் ஆகிடணும். 15 மினிட்ஸில் 4 ஹவரில் எந்த டைம் ஃப்ரேம்லேயும் நம்ம 3% ப்ராஃபிட் கொடுத்ததுன்னா அதுலேருந்து நம்ம வந்து ஓவராலாக வந்து எக்ஸிட் ஆகிடணும். இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ 3% கொடுத்துச்சு, நான் காஸ்ட் டு காஸ்ட் செட் பண்ணிட்டேன், என்னுடைய அல்டிமேட் டிபியை நான் 4 ஹவரோட ஹை வரைக்கும் வைக்கிறேன்னா தாராளமாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபண்டட்ஸ் அக்கௌண்ட்ஸில் இருக்கும்போது நீங்கள் ஈக்விட்டி பேஸ்டு ட்ராடவுனில் இருக்கீங்களா இல்லை பேலன்ஸ் பேஸ்டு ட்ராடவுனில் இருக்கீங்கன்றதை செக் பண்ணிவிடுங்க. பிகாஸ் ஈக்விட்டி பேஸ்டு பேலன்ஸ் பேஸ்டுக்கான வீடியோஸ் ஒன்று அப்லோட் பண்ணுறேன், அதில் பாருங்கள், உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இப்படி தான் நம்ம வந்து ஒரு மல்டி டைம் ஃப்ரேமை அனலைசிஸை கொண்டு வந்து